वाचस्पतिं विश्वकर्माणमूतये मनोयुजं वाजे अद्याहुवेम स नो नेदिष्टा हवनानि जोषते विश्वशम्भूरवसे साधुकर्मा भद्रं कर्णेभिः शृणुयामदेव भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंशस्तनूभिः यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः। दानमिति सर्वाणि भूतानि प्रशंसन्ति दानान्नाति दुश्चरं तस्मात् दाने रमन्ते। உலகத்திலே செய்யக்கூடியது முக்கியமாக எது என்பதையும் நாம் அனுஷ்டிப்பதற்கு நாம் செய்வதற்கு கடினமானது எது என்பதையும் தானம் என்பதாக சொல்லி நாம் ஆரம்பித்து தானத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தானங்களின் மகிமையை, இந்த தானத்தின் மகிமையை சொல்லி சாமவேத உபனிஷத்திலே சொல்லும் பொழுது தானேன சர்வான் காமான் அவாப்னோதி, நம் மனதிலே இருக்கக்கூடியதான நல்ல விதமான ஆசைகளை தானத்தின் மூலமாக ஒருவன் பூர்த்தி செய்து கொள்ளுகிறான். சர்வான் காமான் அவருந்தே, எல்லா விதமான ஆசைகளையும் அவன் தானத்தின் மூலமாக பூர்த்தி செய்து கொள்ளுகிறான். எப்படி என்றால் தானேன போகி பவதி மேதாவி விருத்த சேவையா அஹிம்சையாச்ச தீர்காயுஹு இதி பிராகுஹு மனிஷினஹ. ஒரு மனிதனானவன் எவைகள் முக்கியமாக வேண்டும் என்றால் தாம் எல்லா விதமான சுகத்தையும் அனுபவிப்பவனாக ஸ்வர்கலோகத்திலே தனக்கு வேண்டிய சுகங்களை கிடைக்க வேணும் என்றால் தானேன போகி பவதி, தானத்தினாலேயே ஒத்தன் எல்லா விதமான போகங்களையும் சுகங்களையும் அடைகிறான். ஒரு மனிதனுக்கு தானம் செய்யக்கூடியதான நிலையானது எப்படி இருக்க வேண்டும் என்றால் மனது, வாக்கு, சரீரம் இந்த மூன்றும் திரிகரண சுத்தி என்று சொல்லுவார்கள். மனதாலும் வாக்காலும் தன்னுடைய சரீரத்தினாலும் அதாவது அவயவங்களினாலும் அந்த தானத்தை முக்கரணத்தோட முழு மனதோட செய்ய வேண்டும். ஏனெனில் யத்தி மனசா அத்யாயதி தத் வாசா வததி தத் கர்மணா கரோதி. ஒரு மனிதனானவன் எதை மனதிலே நினைக்கின்றானோ அதை வாயினால் சொல்லுகின்றான், அதை செயலாக செய்கின்றான். மனதிலே நமக்கு ஒருவருக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்பதான ஒரு ஆசை ஏற்படும். ஆனால் நம்மிடம் அதை செய்வதற்கு உண்டானதான தகுதியோ அல்லது அதன் உண்டானதான பொருளோ நம்மிடம் இருக்காது. இவற்றினால் பிரயோஜனம் இல்லை. ஒருவருக்கு கொடுப்பதற்கு நிறைய பணம் இருக்கும், ஆனால் கொடுப்பதற்கு மனம் இல்லை, இதுவும் பிரயோஜனம் இல்லை. அப்ப திரிகரண சுத்தி என்று சொல்லக்கூடியதான மனதினாலும் வாக்கினாலும் தன்னுடைய செயல்களினாலும் செய்யப்படக்கூடியதான தானமே உயர்ந்ததான தானம். அப்பேற்பட்ட தானத்தை செய்பவனே போகி பவதி தானேனா, அவனே தானங்களை அனுபவிக்க கூடியதான தகுதியை உடையவனாக ஆகின்றான். ஒரு அழகாக ஒரு சிறிய உதாரணத்தோட பார்ப்போம்.
தர்மபுத்திரருக்கு தான் பெரியதாக எல்லா விதமான தானங்களும் செய்து யாகங்கள் செய்து மிகவும் என்னை போன்று உயர்ந்ததாக தானம் செய்தவர் இந்த லோகத்திலே கிடையாது என்பதாக ஒரு எண்ணம் ஏற்பட்டது. இதை பகவான் கிருஷ்ணன் அறிந்தார். சரி, என்ன பண்ணுவது? ஒரு வெள்ளி மலை, ஒரு தங்க மலை, இரண்டை உருவாக்கி தர்மபுத்திரரை கூப்பிட்டு, இன்று மாலை சூரிய அஸ்தமனத்திற்குள் இவற்றை நீ தானம் செய்துவிட வேண்டும். என்ன செய்வாயோ ஏது செய்வாயோ. தர்மபுத்திரம் சரி என்று சொல்ல எல்லா இடத்திலும் பறை அறிவிக்கப்பட்டது. இன்று வேண்டுவோர் வேண்டுவோர் எவ்வளவு வேண்டாலும் பொன்னும் வெள்ளியும் வாங்கி கொண்டு செல்லலாம். காலையிலே சூரிய உதயத்திலே ஆரம்பித்தார்கள். பீமன் பலசாலி வெட்டி வெட்டி போட்டுருக்கான், அர்ஜுனன் கொடுத்துருக்கான், நகுலன் கொடுத்துருக்கான், தர்மர் கொடுத்துருக்கார், பீஷ்மர் கொடுத்துருக்கார், எல்லாம் கொடுத்துருக்கான். மழை குறைஞ்ச பாடா தெரியல. அஸ்தமனம் ஆச்சு, தானம் வாங்கறதுக்கு ஆள் இல்லை. தர்மபுத்தருக்கு ஒன்னும் புரியல. கிருஷ்ணா, என்னால் இன்னைக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடிஞ்சது, இதுக்கு மேலாம் கொடுக்க முடியல தானத்தை. என்ன பண்றதுன்னா, சரி இதை காட்டுல நான் வசதியா ஒண்ணு சொல்லிடுறேன். இன்னும் சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளவு நாழிகள் இருக்கு? இன்னொரு அரை மணி நேரம் இருக்கு. சரி அர்ஜுனா, நீ போய் கர்ணனை நான் கூப்பிட்டேன்னு கூட்டுன்னு வா அப்படின்னு கூப்பிட்டா. கர்ணன் வந்த உடனே, என்ன கிருஷ்ணானா, இந்த 2 மலை வச்சிருக்கேன், இந்த சூரிய அஸ்தமனத்துக்குள்ள தானம் பண்ணணும்னு தர்மபுத்திரன் நினைச்சார். கார்த்தால இருந்து வெட்டி வெட்டி கொடுத்துட்டு இருக்கோம், இப்ப வாங்கறதுக்கு ஆள் இல்ல, கொடுக்கறதுக்கும் முடியல, இன்னும் அரை மணியில இவன் என்ன பண்ணிடுவான். சரிண்ணா, உடனே கர்ணன் 2 பேரை கூப்பிட்டா. இந்த நீ வெள்ளி மலை எடுத்துக்கோ, நீ தங்க மலை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு தலை ஒரு மலை கொடுத்து கிளம்பிட்டான். தானேன போகி பவதி, மனசாலும் தன்னுடைய வாக்கினாலும் செயல்களினாலும் ஒன்றுபட்டு இதை கொடுக்க வேண்டும் என்பதான எண்ணத்தோட செய்ய வேண்டியதே தானம். அப்பேற்பட்ட தானத்தை எவன் செய்கின்றானோ அவனே போகி பவதி. தானேன போகி பவதி. தானத்தினால் கிடைக்க பெறாதது ஒன்றும் இல்லை. காரணம் என்னவென்றால், தானமானது மிகவும் உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது. மேதாவி விருத்த சேவையா, பெரியோர்களுக்கு நாம் செய்யக்கூடியதான கைங்கரியங்கள், நம்முடைய தாய் தந்தையருக்கு செய்யக்கூடியதான கடமைகள், இவற்றை செய்தால் அறிவாளியாக மேதாவியாக இருக்கலாம் என்பதும், அகிம்சையாஸ்ட தீர்காயு, எவன் ஒருவன் நீண்ட ஆயுளை பெற வேண்டும் என்றால் அவன் தீர்க்கமான ஆயுஷை வேண்டும் என்றால் அவனுக்கு அகிம்சை என்று சொல்லக்கூடியதான குணம் இருக்க வேண்டும். இது பிராகு மனிஷினஹா. ஒரு மனிதனுக்கு இவை 3 வேண்டும் என்று சதபத பிராமணத்திலே சொல்லி அவற்றிலே முதலாவதாக தானேன போகி பவதி. ஆக மனது, வாக்கு, காயம் என்று சொல்லக்கூடிய இந்த 3ம் மிகவும் உயர்வாக சொல்லி இவற்றின் மூலமாகத்தான் உயர்ந்தவராக கருதப்படுகிறார்கள். இதைதான் சுவாமி ராமானுஜரை பற்றி சுவாமி வேதாந்த தேசிகர் அழகாக சொல்லுவார். உபவீதினம் ஊர்ಧ್ವபுன்றவந்தம் திரிஜகத் புண்ணியபலம் திரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிகையா சேகரிடம் பதிம் யதீனாம். அந்த ராமானுஜர் என்பவருடைய கையிலே இருக்கக்கூடியதான திரிதண்டம் என்று சொல்லக்கூடியதான அந்த தண்டமானது எந்த காரணத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், மனசு, வாக்கு, காயம், சரீரம், திரிதண்ட ஹஸ்தம், திரிகரண சுத்தி என்று சொல்லக்கூடியதான இந்த 3 கரணங்களின் தூய்மையை சொல்லி அதன் வடிவமாக அந்த தண்டமானது இருக்கின்றது. அப்பேற்பட்ட தண்டத்தை வைத்துக் கொண்டிருக்க ராமானுஜரை நான் வணங்குகிறேன் என்பதாக. ஆக சந்நியாசிகளுக்கும் யதிகளுக்கும் துறவிகளுக்கும் இந்த திரிகரண சுத்தி என்பது முக்கியம் என்பது தெரிகின்றது. தானேன த்விஷந்தோ மித்ரா பவந்தி. ஒரு எதிரி கூட ஒரு தானத்திலான் நமக்கு நண்பனாகி விடுகின்றான். நாம் ஒரு வஸ்துவானது தேவைப்படும் போது வாங்கிக் கொள்ளுகிறோம், அப்பொழுது நண்பனாக இருக்கின்றான். அதை திரும்பி கொடுக்காவிட்டால் அவன் சத்ருவாக மாறிவிடுகின்றான்.
ஆகையால் தான் தானம் என்பதற்கும் கொடுக்கல் வாங்கல் என்று சொல்வார்கள். இவற்றிற்கும் வேறுபாடு உண்டு. இந்த தானமானது இது என்னது, இது என்னுடையது கிடையாது என்று சொல்லுவதே தானமாகும். விருதா திருப்தஸ்ய போஜனம் விருதா தானம் சமர்த்தஸ்ய விருதா தீபோ திவாபிவா. பாத்திரம் அறிந்து பிச்சை இடு என்று சொல்லுவார்கள் அல்லவா? அதே போன்று ஒரு தானமானது எப்பேற்பட்டவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது விருதா திருப்தஸ்ய போஜனம், நன்றாக ஒருவர் சாப்பிட்டு விட்டு வந்து இருக்கிறார், அவரை மறுபடியும் உட்கார்த்தி வைத்து சாதம் போடுகிறேன் அன்னம் போடுகிறேன் என்று சொன்னால் என்ன பிரயோஜனம்? அவருக்கு இடக்கூடியதான அன்னம் வீண். அப்பேற்பட்ட தானம் செய்யப்படாது. எப்படி என்றால் விருதா தானம் சமர்த்தஸ்ய, ஒரு வறியவனாக எளியவனாக இருக்கக்கூடியவனுக்கு பொன்னையோ பொருளையோ தானம் செய்தால் அதுதான் உயர்ந்தது, அதுதான் தானம். ஒரு நல்ல செல்வந்தராக இருக்கிறவருக்கு மேலும் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து வேஷ்டி கொடுத்து புடவை கொடுத்து உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு இதை வச்சுங்க சொன்னா என்ன பிரயோஜனம்? ஒரு ஏழையாக இருக்கக்கூடியவரோட ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு ஒரு திருமங்கல்யம் பண்ணி கொடுக்கறது, இல்ல ஒரு புடவை கொடுக்கறது, வேஷ்டி கொடுக்கறது, 10,000 ரூபாய் கொடுக்கறதுன்றதா தானம் இல்லையா? அதுதான் விருதா தானம் சமர்த்தஸ்ய. இவையெல்லாம் எப்படிடா இருக்கும் அப்படின்னா விருதா தீபோ திவாபிவா. பட்ட பகல்ல சூரியன் நன்னா காஞ்சிட்டு இருக்கச்சே வழக்கேற்றி வச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அதை போன்றுதான் தானமானது செய்யக்கூடியதான தகுதியாக இருக்கக்கூடியவர்களுக்கே செய்ய வேண்டும். ஏன்னா தானத்தின் மகிமையானது அளவிட முடியாதது. இந்த தானமானது நமக்கு எவ்வாறு மனிதனுக்கு பயன்படுகிறது என்றால், இவன் தன்னுடைய வாழ்நாளிலே தன்னுடைய பூர்வ ஜென்மாவிலே செய்யக்கூடியதான சகல பாபங்களையும் இந்த தானத்தின் மூலமாகத்தான் இவன் கழிக்கின்றான். தானம் என்பது ஒரு மனிதனுடைய பாவத்தை அவன் செய்யக்கூடியதாக இருக்கக்கூடியதான கர்மா விசேஷத்தை போக்குவதே ஆகும். எப்படி என்றால் ஒருவருக்கு ஒரு தானம் கொடுக்கிறோம், அவர் வாழ்த்து சொல்லுகிறார், நீங்களும் உங்களுடைய குடும்பமும் 100 ஆண்டு காலம் நன்றாக வாழ வேண்டும் என்று. அவருடைய மனது குளிர்ந்து அவருடைய வயிறு குளிர்ந்து சொன்னதான வாழ்த்தானது இவருக்கு வேற ஏதான ஒரு முன்னாடி யாரானா ஒருத்தர் வந்து ஏதாவது தப்பா சொல்லி இனிமே அவன் குடும்பமே போயிடணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அதை இவர் தன்னுடைய பிரதிவச்சனம் என்று சொல்வார்கள், எதிர்ச்சொல். அதன் மூலமாக இந்த தானம் பெறுபவர் சொல்லி இவருக்கு அனுகிரகம் செய்கிறார். அப்படி என்றால் ஒரு தானமானது ஒரு மனிதனின் பூர்வ ஜென்மத்திலே செய்ததான பாவங்களையும் நாம் தெரியாமல் செய்திருக்கக்கூடியதான பாவங்களையும் போக்க வல்லக்கூடியதான பெருமையை உடையது தானமாகும். அதுவே தானத்தின் மகிமையாகும். தானேன த்விஷந்தோ மித்ரா பவந்தி. ஆகையால் தான் சத்ருக்கள் கூட தானத்தினால் மித்திரர்களாக ஆகின்றார்கள். அவ்வாறேதான் ராஜாக்களும் அந்த காலங்களிலே தன்னுடைய பெண்ணை எது எதிரி நாடாக இருக்கக்கூடிய நாடு இருக்கிறதோ அங்கு தன்னுடைய பெண்ணை கொடுத்து சம்பந்தம் செய்து கொண்டு நட்பு நாடாக மாற்றிக் கொண்டுவார்கள். அதேதான் தானேன த்விஷந்தா மித்ரா பவந்தி. தஸ்மா தானே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மா அத்தானம் பரமம் வதந்தி. ஆகையால் தானம் தான் உயர்ந்ததாக சொல்லப்படுகிறதாக வேதம் சொல்லுகிறது. இந்த தானங்களின் மகிமையை நாம் மேலும் பார்ப்போம். சகனா பவது சகனௌ புனக்து